வாழ்வுக்கான சீசத்துவம் என்கிற தலைப்பில் கிறிஸ்துவின் வழியில் பரிசுத்தம் அல்லது பரிசுத்த வாழ்வு என்கிற தலைப்பில் நாம் படித்து வருகிறோம். தேவனுடைய சத்தியத்தினால வராத எந்த பரிசுத்த வாழ்க்கையும் கடவுளுக்கு அருவருப்பானது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்கிறார் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த வாழ்க்கை. பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினால் இவனுக்கு எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கிற அறிவு இல்லை. சரி தவறு என்கிற இடத்திலிருந்து கிறிஸ்துவம் ஆரம்பிக்கவில்லை. நன்மை தீமை என்கிற உணர்ச்சியிலிருந்து கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. என் வாழ்க்கையில எது நடந்தால் சரியா இருக்கட்டும் தவறா இருக்கட்டும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துவ தத்துவம். காலவேளையில் கூட உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் முழு வாழ்வுக்கான சீசத்துவம் என்கிற தலைப்பில் கிறிஸ்துவின் வழியில் பரிசுத்தம் அல்லது பரிசுத்த வாழ்வு என்கிற தலைப்பில் நாம் படித்து வருகிறோம். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏன்னா பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கங்கள் மிக குறைவாய் இந்த உலகத்தில் பேசப்படுகிறது. அற்புதத்தை பற்றி பேசுவார்கள், அன்பை பற்றி பேசுவார்கள், வல்லமையை பற்றி பேசுவார்கள். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நிறைய பிரசங்கியார் இருக்கிறார்கள். பரிசுத்தத்தை பேசுவது மிக குறைவான திருச்சபை மக்கள் மட்டுமே. இந்த நாளில் நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்வை குறித்து தியானிப்பதில் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? பரிசுத்த வாழ்வை குறித்து கேட்பதற்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு பரிசுத்தத்தை விரும்புவது இல்லை. பாவத்தை விரும்புகிற அளவுக்கு பரிசுத்தத்தை விரும்புவதில்லை. இது மனிதனுடைய ஒரு ஜென்ம சுபாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள நமக்கு கடவுள் பரிசுத்த வாழ்வை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இது கிறிஸ்துவின் வழியில் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் ஒரு முகவுரையை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. தேவனுடைய சத்தியத்தினால வராத எந்த பரிசுத்த வாழ்க்கையும் கடவுளுக்கு அருவருப்பானது. கடவுளுடைய சத்தியத்தினால வராத, நீ கட்டுப்பாடா இருக்கலாம், ஒழுக்கமா இருக்கலாம், நீ ரொம்ப என்ன சொல்றது குற்றப்படுத்த முடியாத வாழ்க்கை கூட நீ செய்யலாம். அது கர்த்தருடைய சத்தியத்தின் வழியாக வராவிட்டால் அது ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்த வாழ்க்கை. அது கடவுளுக்கு அருவருப்பான வாழ்க்கை. கடவுளுடைய பரிசுத்தத்திலிருந்து வராத எந்த பரிசுத்தமும் பரிசுத்தம் இல்லை. 2, பரிசுத்தமாகுதல் என்பது ரட்சிப்பிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அனுபவம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது, பரிசுத்தமாகுதல் என்பது பிரிக்க முடியாத உன்னதமான ஒரு அனுபவம். 3, தேவன் நமக்கு தந்துள்ள கிருபையின் ஈவுகளை பயன்படுத்தி பரிசுத்தமாய் வாழும்படி, இல்ல பரிசுத்தமாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி வாழாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். பரிசுத்த ஏதுக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. இது கொஞ்சம் புரியாது. பரிசுத்த ஏதுக்கள் என்ன? ஆண்டவர் பரிசுத்த
வாழ்வுக்காக, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சில ஈவுகளை கொடுத்திருக்கிறார். என்ன ஈவு? ஆராதிக்கிற சாக்கியம், இந்த சத்தியத்தை கேட்கிற பாக்கியம், விசுவாசிக்கிற இருதயம், நமக்குள்ளே பரிசுத்தாவியான வாழ்கிற சாக்கியம். நமக்குள்ளதாங்க கடவுள் வாழ்கிறார். இப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு அனுபவம், இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற ஈவுகள். ஏன் இதெல்லாம் கொடுக்கிறார்? இவைகளின் மூலமாக நான் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். சத்தியத்தை கேட்பது எதற்காக? பரிசுத்தத்தில் வளருவது. ஜெபிக்கிறது எதற்காக? பரிசுத்தத்தில் வளர்வது. ஆவியானவர் எனக்குள்ள இருப்பது எதற்காக? என்னை பரிசுத்தத்தில் வளர்ப்பதற்காக. இது கடவுள் கொடுக்கிற ஈவுகள். இவைகளை கொண்டு ஒருவன் பரிசுத்தத்தில் வளரவில்லாவிட்டால், வளர முடியாவிட்டால், பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்கிறார், இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த வாழ்க்கை. கடவுள் எனக்குள்ள இருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க வேண்டும். மாற்றங்கள் இல்லாமல் கடவுள் நமக்குள்ள இருக்க முடியாது. என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரலங்க, நான் இந்துவா இருக்கும் போதே தான் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொன்னீங்களா, உங்களுக்குள்ளே கடவுள் இல்லை, பரிசுத்தாவியானவர் இல்லை. பரிசுத்தாவியானவர் இருப்பாரானால் எனக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வருவார், மாற்றங்களை கொண்டு வருவார். நீங்க ஒரு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்னுடைய சுயபலத்தினால் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடுவேன் என்று நீ முயற்சித்து உன் வாழ்க்கையில நீ கடந்து போவாயானால், நீ கடந்து போக முடியாத ஒரு தடுப்பு சோருக்கு முன்னாலே நின்னுன்னு அர்த்தம். என் சுயபலத்துல பரிசுத்தமா நான் வாழ்வேன் என்று நீ தப்பு கணக்கு போட்டியனா, நீ போக முடியாத ஒரு சவுத்துக்கு முன்னால நின்னுன்னு அர்த்தம். உன் சுய பலத்தினால, உன் சுய விருப்பத்தினால, உன் சுய முயற்சினால உன்னால பரிசுத்தமாய் வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் இல்லாவிட்டால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீங்களும் நானும் பரலோக வாசிகளாய் இருக்கிறபடினால் இந்த பூலோகத்துல தகுதியான வாழ்க்கை செய்ய கடமை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் பரலோக வாசிகள், பரலோக ஜனங்கள். நீங்களும் நானும் பரலோக ஜனங்களாய் இருக்கிறபடினால், பரலோகத்துல வாழப்போகிற ஜனங்களாய் இருக்கிறபடினால் இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ கடமை பெற்றிருக்கிறோம். ஏழு, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, இது ரொம்ப முக்கியமான வார்த்தைமா, இதுதான் நம்ம அதிகமா படிக்க போறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எது சரி எது தவறு என்பதில் இல்லை. எது சரி எது தவறுன்னு யார் தீர்மானிச்சது? யார் முடிவு செஞ்சது? அதுக்கு அளவுகோல் என்ன? எது தப்பு எது ரைட்டுன்னு யார் சொன்னது? நன்மை தீமை என்பதை யார் தீர்மானித்தது? நம்ம அதை சத்தியத்தில் தியானிக்க போகிறோம். சரிங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் அதிகமா எபேசியர் நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க கரங்களில எபேசியர் நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எபேசியர் நிருபத்துல கிட்டத்தட்ட 8 முறை அந்த நிருபம் முழுவதும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நடவுங்கள், நடங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்படுகிறது. நடங்கள். அருமையான தேவன் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் பரிசுத்த பவுல் மிக மிக ஜாக்கிரதையாக இந்த வார்த்தையை நமக்கு போதிக்கிறார். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம்
1 to 3 வரைக்கும் வாசிக்கலாங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக பேசுகிறார். கட்டுண்ட பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு சொல்லுங்க பாத்திரவான்களாய் வாசிங்க. நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்த பவுல் எபேசுக்கு திருச்சபை மக்களுக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் சாதாரணமான ஒரு ஜனங்கள் அல்ல. எபேசு திருச்சபை மக்களே, நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள். நீங்க விசேஷித்தவர்கள் என்றதை எப்படிங்க புரிஞ்சுப்பீங்க? இயேசுநாதர் நிறைய நேரங்கள்ல நீங்க சிறப்பானவர்கள் என்பதை போதித்திருக்கிறார். அதுக்கு எப்படி அவருடைய முறை என்ன தெரியுமா? பாருங்க, காகத்தை பார், புஷ்பத்தை பார். ஏன் அதை பாருன்னாரு? காகத்தை நீங்களும் நான் ஏன் பார்க்கணும்? நீங்கள் பார்ப்பதினாலே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் சிறப்பானவைகள். அத்தனை படைப்புகளும் கடவுளால் படைக்கப்பட்டவைகள். அத்தனை படைப்புகளும் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். அது மிருகமா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாருக்கும் உயிர் கொடுத்திருக்கிறார். வாழ உரிமையை கொடுத்திருக்கிறார். உறவுகளை கொடுத்திருக்கிறார். இந்த எல்லா உயிரினங்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஏன்? நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்கென்று படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆதலால உங்களுடைய அழைப்பை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை அவருடைய பரிசுத்த வாழ்வுக்கென்று அவருடைய பிள்ளைகளாக உங்களை அழைத்திருக்கிறார். நான் போன வாரத்தில் கூட தான் பார்த்தேன். நம்ம வேலைக்காரர்கள் அல்ல, கடவுளுக்கு வேலை ஆட்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகள். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் மிகுந்த பொறுமை, அன்பு, தாழ்மையில நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:2 சொல்றாரு. எபேசியர் 5:2 என்ன சொல்றாரு? நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களே அன்பில நடவுங்கள். நடவுங்கள் என்றால் வாழுங்கள். நீங்கள் அன்பில வாழ உங்களுக்கு கிருபை பெற்றிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலமா அன்பில வாழ, பரிசுத்தத்துல வாழ ஒருவனுக்கும் கடவுள் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய கிருபையினால அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே பரிசுத்தமாய் வாழும்படியான வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பினால தாங்கி நீங்கள் நடவுங்கள். நடவுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எபேசியர் 5:5 அதிகாரம் 10 முதல்ல 10வது வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறம் 8வது வசனத்தை வாசிங்க. இல்லம்மா, எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல்ல 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். இப்ப என்ன பிரச்சனை? நமக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சது சரியா, நான் அறிந்திருக்கிறது தவறா? இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி உங்களிடத்துல கேட்கிறேன். அழகு
எதை வச்சு தீர்மானம் பண்ணோம்? ரொம்ப அழகா இருக்கிறாங்க, எதை வச்சு தீர்மானம் பண்ணீங்க? அழகு இல்ல, எதை வச்சு தீர்மானம் பண்ணீங்க? அழகு என்பதற்கு எது அளவுகோல்? சில பேருக்கு சிவப்பா இருந்தா அழகா, சாத்தா அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறான். கருப்பா இருந்தா அழகு கிடையாது. அழகுக்கு கலர் அங்க முக்கியம். கலரை வச்சு அழகு தீர்மானிக்க முடியும். அழகு என்கிற வார்த்தையை தீர்மானிப்பதற்கான அளவுகோல் என்ன? இதுதான் மனிதனுடைய பாவ சுபாவம். அவன் பாவத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறபடினால் இவனுக்கு எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கிற அறிவு இல்லை. ஏன் இல்ல? எது நன்மை எது தீமை என்று தீர்மானிக்கிற அறிவு இவனுக்கு இல்லை. ஏன் இல்ல? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை துவங்கினது ஒரு அற்புதமான நிகழ்வு, ஒரு அற்புதமான உண்மை. கடவுள் நமக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை கொடுத்திருக்கிறார். மனசாட்சியோடு பேசுகிற வல்லமையை பரிசுத்த ஆவியானவருக்கும் என் மனசாட்சிக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனசாட்சி பேசுங்க, ஆவியானவரோடு பேசாது. எந்த மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறதோ, மறுபடியும் பிறந்து இருக்கிறதோ, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதோ, அந்த மனசாட்சியின் மூலம் தான் கடவுள் பேசுவார். சரி, தீமை நன்மை என்கிற அறிவு எப்பொழுது வந்தது மனிதனுக்கு? சொல்ல முடியுமா? நன்மை தீமை என்கிற அறிவு மனிதனுக்கு எப்போ வந்தது? மறுபடியும் உங்களை நான் ஏதேன் தோட்டத்துக்கு தான் கூட்டு போனோம். ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறி அவன் பாவம் செய்த போது நன்மை தீமையை அறிந்து கொண்டான். அது வரைக்கும் அவனுக்கு தீமை தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் இவர்களும் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் மாறி போனார்கள். பாவம் செஞ்ச பிறகுதாங்க மனுஷனுக்கு நன்மை தீமை தெரியும். அப்போ பாவம் செய்த ஆதாமுடைய சிந்தையிலிருந்து வந்த அந்த நன்மை தீமை என்கிற அந்த இடத்திலிருந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கவில்லை. நன்மை தீமை என்கிற ஆதாமின் அனுபவத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கவில்லை. ஜீவ விருட்சம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை துவங்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? அது ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்ததுங்க. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், ஒன்று ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். ஆதாம் பாவம் செய்த போது மனிதன் ஜீவ விருட்சத்தை புசித்து அவன் நீடித்த நாட்களாய் இருக்கக்கூடாதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை கடவுள் வைத்து அதை பாதுகாத்தார். பாவம் செய்த மனிதன் ஜீவ விருட்சத்தை உண்ண முடியாது. அதை புசிக்கிற சாக்கியத்தை அவன் இழந்து போனான். ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய அளவற்ற கிருபையினால கிறிஸ்துவாகிய ஜீவ விருட்சத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை துவங்கி இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க அனுபவத்தில் இருந்து அல்ல. ஆதாம் பாவம் செய்தானே, அந்த அனுபவத்திலிருந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. கல்வாரி சிலுவையின் கிறிஸ்துவின் அனுபவத்திலிருந்து கிறிஸ்துவ வாழ்க்கை துவங்கி இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சிலுவையின் பிரமாணத்திலிருந்து துவங்கி இருக்கிறது. கிறிஸ்துவ தத்துவம் என்பது சிலுவையின் தத்துவத்திலிருந்து துவங்கி இருக்கிறது. சிலுவை தத்துவம் தான் என்னுடைய வாழ்க்கை தத்துவம். சிலுவையின் பிரமாணம் தான் என் வாழ்க்கையின் பிரமாணம், நியாய பிரமாணம் அல்ல. நன்மை தீமை என்கிற அளவுகோல்ல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படவில்லை. அதனால தாங்க நீங்க ரொம்ப ஆழமா படிச்சீங்கன்னா இந்த நன்மை தீமை என்கிற முடிவெடுத்தது தப்புன்றது தெரியும் உங்களுக்கு. எது சரி எது தவறு? இப்போ இயேசு ஒருத்தந்து காரி மூஞ்சில துப்புறான், சரியாது? சரியாமா? தவறுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா எதை வச்சு நீங்க அதை முடிவு செஞ்சீங்க? அதுக்கான அளவுகோல் என்ன? காரி துப்பியது தப்பு என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள், அதற்கான அளவுகோல் என்ன?
சரி என்று சொல்வீர்கள். ஆனால் அதுக்கான அளவுகோல் என்ன? என்ன என்ன பதில் உங்களிடத்தில் இருக்கிறது? காரணமே இல்லாமல் ஒருவன் உங்களை அடித்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்ன அடித்தீர்கள், என்ன நியாயம்? கண்டிப்பா நம்ம கேட்போம். ஏன்? காரணம் இல்லாமல் அடிப்பது என் வாழ்க்கையில என் மூளை சொல்லுகிறது அது நியாயம் இல்லை, அது தவறு என்று சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது, காரணம் இல்லாமல் உங்களை ஒருவர்கள் தாக்குவார்களானால், பகைப்பார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். சரி என்று. ஆனா என் மூளை சொல்லுது, தப்பே பண்ணாம என்னை எதுக்கு பகைக்கிறாங்க, நான் தவறே செய்யாம எனக்கு எதுக்கு இந்த வேதனை? என் மூளை சொல்லுகிறது இது தவறு என்று சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது, சிலுவை பிரமாணம் சொல்லுகிறது, சிலுவை தத்துவம் சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் காரணம் இல்லாமல் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இது சரியே என்று சொல்லுகிறது. இது சிலுவை பிரமாணம், இது சிலுவையின் கிறிஸ்துவின் வாழ்க்கை. சத்துருக்களை எப்படி இங்க சிநேகிக்க முடியும்? என் அறிவு சொல்லுது, எனக்கு விரோதியை நான் எப்படி நேசிக்க முடியும், என் விரோதிக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும், அது தவறு என்று என் அறிவு சொல்லுகிறது. அது ஆதாமினுடைய ஜென்ம சுபாவம். ஆனா கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் சொல்லுகிறது அது சரி என்று சொல்லுகிறது. இங்கதான் நம்ம ரொம்ப தடுமாறுறோம். கடவுள் பிரமாணத்துல நம்ம வர, கடவுளுடைய பிரமாணத்துல உட்கார விரும்புவதில்லை, கடவுளுடைய பிரமாணத்துல நிற்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. நம்முடைய மூளை சொல்லுகிறதை செய்கிறோம், இருதயம் சொல்லுகிறதை நாம் புறக்கணிக்கிறோம். மூளை சொல்லுகிறது இது சரி தவறு என்று சொல்லுகிறது, இருதயம் சொல்லுகிறது சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறது, அதை புறக்கணிக்கிறோம். மூளை சொல்லுகிறது அவன் துரோகி, உன்னை காரணம் இல்லாமல் பகைத்தவன், அவன் முகத்தை கூட நீ பார்க்க கூடாது என்று மூளை சொல்கிறது. இருதயம் சொல்லுகிறது அவனை நேசி, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று இருதயம் சொல்கிறது. அதை நான் விரும்புவதில்லை. அப்போ சரி தவறு என்று, நன்மை தீமை என்று ஜென்ம சுபாவம் சொல்லுகிறது. நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என் வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கிறார் என்று சிலுவையின் தத்துவம் சொல்லுகிறது. ரொம்ப கஷ்டம் இல்ல? இதுதாங்க கிறிஸ்துவின் வழியிலே பரிசுத்த வாழ்வு. நீங்க நான் அடிக்கடிக்கு சொல்றது உண்டு, ஒருவேளை உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபம் போகணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா போகாது. உங்களுக்கு யார் மேலேயாவது கசப்பு இருக்குமானால் அந்த கசப்பு உன்னை விட்டு போகணும்னு நினைச்சானா போகாது, இன்னும் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அப்ப சிலுவையின் தத்துவம், சிலுவையின் வாழ்க்கை முறை எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீ யாரை நேசிக்க முடியவில்லையோ, யாரை உங்களால மன்னிக்க முடியவில்லையோ அவர்களுக்காக நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் ஜெபியுங்கள். என்ன ஜெபியுங்கள்? ஆண்டவரே, எனக்கு துரோகம் செய்த அந்த நபரை நேசிக்கிற உள்ளத்தை எனக்கு தாரும், கபடம் இல்லாமல் அவரிடத்துல பேசுகிற இருதயத்தை எனக்கு தாரும். நீங்க ஜெபிக்கலன்னா ஆவியானவர் அவருடைய அன்பை உங்களுடைய உள்ளத்துல ஊட்ட முடியாது. ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய உள்ளத்துல இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்களை போல நடிப்பீர்கள், பிரச்சனை இல்லாதை போல நடிப்பீர்கள், கோபம் இல்லாதவர்களை போல நடிப்பீர்கள். ஆனால் உங்களால கோபம் இல்லாமல் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக உங்களால வாழ முடியும். நடிப்பீர்கள். சட்டம் கத்து கொடுத்துருவான், நீ பேசு, ஐயா தப்பா நினைச்சுக்க போறாரு, ஐயா தோத்துறீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஆனா உள்ள என்ன இருக்கும்? கசப்பு, கோபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது சரி தவறு என்று தீர்மானிப்பதிலிருந்து கிறிஸ்துவ ஆரம்பிக்கவில்லை, கிறிஸ்துவ ஆரம்பிக்கவில்லை. அதனால்தான் நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடவுளுடைய உபதேசம், அதாவது மலை உபதேசம் மிக தெளிவாக சொல்லி 9 to 14 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள்
பாக்கியவான்கள். சமாதானம் யார் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மூலியமா ஒரு குடும்ப சமாதானம் பெறலன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா என் மூலியமா ஒரு குடும்ப தீமையை அனுபவிக்க கூடாது. ஒரு குடும்பம் என் மூலியமா சந்தோஷப்படலன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா என் மூலியமா ஒரு குடும்பம் அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தப்படக்கூடாது. ஒரு சில சம்பவங்கள் உண்மையாகவே இருக்கலாம், ஒரு சில நபர்கள் செய்கிற தவறு உண்மையாகவே இருக்கலாம். ஆனா அந்த தவறை நான் பிறரிடத்துல சொல்லும் பொழுது அவங்களுடைய பேரை கெடுப்பதற்காக, சாட்சியை கெடுப்பதற்காக ஒரு உண்மையை சொன்னாலும் அது மிகப்பெரிய பாவம். ஏன்னா நான் சொல்றேன், நோக்கம் தப்பா இருக்குது. ஒருவேளை என் நோக்கம் சரியா இருக்குமானால் யார் தப்பு செய்தார்களோ அவரிடத்துல நேரடியாக போய் நான் கேட்டு விடுவேன். நான் கேள்விப்பட்டேன், நீ செஞ்சது தப்புன்னு கேள்விப்பட்டேன், சரியாப்பா அது உண்மையானு கேட்டுருவோம். நான் அதுதான் ஆவியானவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முறை, அதுதான் பரிசுத்த வாழ்க்கை முறை. அதை பிறரிடத்துல நான் சொல்லும் போது ஒருவேளை ஜப குறிப்புக்காக சொல்லலாம், மாதிரி கேள்விப்பட்டோம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா அவங்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னாலும், ஒரு உண்மையான பாவத்தை குறித்து பேசினாலும் அதை விட பெரிய பாவம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுங்கள். அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் என்றாலே சமாதானத்தின் பாத்திரங்கள், சமாதானத்தின் தூதவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஏன்னா அவருடைய கடவுளுடைய பிள்ளைகள். நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், சமாதானம் பண்ணுகிறதுனால நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் சமாதானம் பண்ணுவீர்கள். சண்டைக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க, குழப்பத்துக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க, பிரச்சனைக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க, ஒருவருடைய உள்ளம் புண்படுவதற்கு நீங்கள் காரணமா இருக்க மாட்டீர்கள். சொட்டு கீழே சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீதி என்பது சரியானது, நீதியின் வாழ்க்கை என்பது சரியானது. ஆனா நீதியின் நிமித்தம் நான் துன்பப்படுவானா நீ பாக்கியவான்கள். இப்ப சரி தவறு என்று யார் தீர்மானிக்கிறது? கிறிஸ்துதான், கிறிஸ்துவ பிரமாணம் தான் என்ன தீர்மானிக்க முடியும். அப்ப நீதியாய் ஒரு நீதிமானாய் இருந்தாலும் நீ துன்பப்படுகிற ஒரு உலகத்தில் இருக்கிறாய். நீ ஒண்ணுமே செய்யாம கூட உன்னை காயப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள். நீ பாக்கியவான். இந்த உலகம் தவறு என்று சொல்வது கிறிஸ்துவ பிரமாணத்தில் சரி. இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் யாருக்குமே எந்த ஒரு தப்பும் பாவமா செஞ்சது கிடையாதுங்க, ஒரு உயிருக்கு கூட நான் ஒரு பொல்லாப்பு செய்யறதில்லை, ஆனா எனக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உலகத்தார் பேசுவார்கள். ஆனா கிறிஸ்தவன் சொல்லுகிறது, நீங்கள் தவறே செய்யாமல் உங்களை நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள், நீங்கள் தவறே செய்யாமல் தண்டிக்கப்படுவீர்கள், காரணமே இல்லாமல் பகைக்கப்படுவீர்கள். இது சரி, பைபிள் சொல்லுது. ஆனா உங்க மூளை சொல்லும் இது தப்புன்னு சொல்லும். ஆனா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள், ஆனால் அது சரி என்று ஏற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவின் மன உபதேசம் ரொம்ப அழகா பேசுகிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இப்படி சொல்லியிருக்கலாம். தவறு செய்கிறது நிமித்தம் தண்டிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான் சொல்லல. தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், ஆனால் அவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை கிருபை, எத்தனை கிருபை. நீ இதுக்குதாங்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உள்ள நமக்கு நம்மகிட்ட இருக்கா? அதுதான் பரிசுத்த வாழ்க்கைக்கான அடிப்படை அடையாளம். நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இன்னும் 3 தலைப்பு இருக்கு. சரி, நீங்க தொடர்ந்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் பேரு நிமித்தம், நீங்கள் என்னை ஆராதிப்பது நிமித்தம், நீங்கள் என்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பொய்யான பிரச்சனைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்க பேரிலே வருமானால்
நீங்கள் பாக்கியவான்கள். ரொம்ப கான்ட்ரஸ்டா இருக்குல்ல, முரண்பாடு. நான் ஒழுக்கமாய் வாழும் போதே ஒழுக்கமற்றவன் என்று பேசுவார்கள். நான் குற்றம் இல்லாமல் இருக்கும் போதே குற்றவாளி என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவார்கள். ஆனால் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்கள். சில நேரங்கள்லம்மா நம்மை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் சொல்வது கூட நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்ம நேசிக்கிற, நம்மை புரிந்து கொண்டவர்கள் பேசும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் சிலுவையின் பலனா இருக்கிறது. ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் கிறிஸ்துவின் தத்துவமாக இருக்கிறது. அதை நீங்கள் மறுப்பீர்களானால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தவறி விடுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, இந்த மலப்பிரசங்கத்தை வாசிங்க. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 48 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பெரிய முரண்பாடான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை கடவுள் பேசுகிறார். சரி தவறு என்கிற இடத்திலிருந்து கிறிஸ்துவம் ஆரம்பிக்கவில்லை. நன்மை தீமை என்கிற உணர்ச்சியிலிருந்து கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. என் வாழ்க்கையில எது நடந்தால், சரியா இருக்கட்டும் தவறா இருக்கட்டும், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துவ தத்துவம். கிறிஸ்துவ தத்துவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இதோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நானும் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் தனிமையில ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உங்களால பெறவே முடியாது. நம்ம அடுத்தது கிறிஸ்துவின் வழியாக ஜெப வாழ்வு என்கிற ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். தயவு செய்து சிந்தியுங்கள். கிறிஸ்துவின் வழியாக வராத தாழ்மை, கிறிஸ்துவின் வழியின் வராத ஒப்பு கொடுத்தல், கிறிஸ்துவின் வழியாக வராத பரிசுத்தம் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. நிறைய பேர் தாழ்மையா இருக்காங்க. கடவுளை அறியாத மக்கள் நிறைய பேர் தாழ்மையா இருக்கிறாங்க. நிறைய பேர் கட்டுப்பாடா வாழ்றாங்க. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆதலால அது பரிசுத்தம் அல்ல. கிறிஸ்துவின் சத்தியத்தினால வருகிற பரிசுத்தம், ரட்சிப்பின் வழியாக வருகிற பரிசுத்தம் மட்டுமே பரிசுத்தமாயிருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.